சுவாமி வந்து நீங்கள் 1986 பார்த்துருக்கீங்க. உங்கள் நோயை குணப்படுத்தினார். முதல் சந்திப்பு நடந்துருச்சு. அதுக்கு அடுத்த சந்திப்புகள்லாம் என்ன நடந்தது? 93ல் சுவாமிக்கு கோயில் கட்டுறீங்க. ஸோ 86லேருந்து 93 வரைக்கும் சாமி கூட எப்படி ட்ராவல் பண்ணீங்க? அதை சொல்லுங்கள் சுவாமி. அப்புறம் நாங்கள் எங்கள் பஜனைலாம் பண்ணி சாமிக்கு நாமத்தை எல்லா வீடுகள்லையும் போய் நடந்து சொல்லிகிட்டு இருந்தேன். சொல்லிட்டு வந்து சாமிகிட்ட திரும்ப போகிறேன். ஐயோ, சாமி சொல்கிறாரு, நீ தொழிலை பார்க்காம இந்த பிச்சைக்காரர் பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க, இது ஊர் ஊரா பிச்சைக்காரன்ற பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போவே சொல்லிட்டார். போய் எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போகிறான், ஆஸ்பத்திரியில் போய் இது மாதிரி பண்ணுறான், இதெல்லாம் பண்ணுறான், நோயாளிகள்கிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், குடும்பத்தை பார்க்கல அப்படின்னு. எனக்கு வாழ்வு கொடுத்த நீங்கள் நான் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடணும்னு 86ல் 1986. ஓ, அந்த மாதிரி திட்டம் போட்டிங்களா? நீங்கள் தான் எனக்கு செய்வோம், உங்களை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது, அதனால் நீங்கள் தான் சொல்லுங்கள். இன்னொன்று அப்படியே சாமி பார்த்தாரு. 5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு ஈஸியான வச்சு சரி சரியில்லை உடனே வந்தவுடனே யார் கொஞ்சம் ஆளுக்குள்ள. அப்போ இது நம்ம கேரளா கவர்னர் டிவோட்டிங்க, அவர் கேரளாவில் இருக்கார், அவரை வச்சு பண்ணிடணும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட அப்போ லெட்டர்லாம் எழுதி போடுறேன். அவர் உங்களுக்கு பழக்கமா? பழக்கமே கிடையாது. கேரளாவுக்கு போகிறோம், இப்படி சுவாமிக்கு ஜெயந்தி விழா பிறந்த நாளை கொண்டாடணும், அதுக்கு நீங்கள் தான் வந்து தலைமை தான். 86 1986. அப்போ ஒன்று ஒரு பதில் வார்த்தை சொல்லலை. சரி, உங்கள் பேர் என்ன பொண்ணு காமிக்கிறேன், சரி வர்றேன், நீங்கள் என் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் சுவாமி பக்தருங்களா? பக்தர். ஓ, ராமச்சந்திரன், கேரளா கவர்னர். அப்புறம் சென்ட்ரல் மினிஸ்டர்லாமே இருந்தார். அப்புறம் வந்தாருன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம். டிவி ஆனந்தன் ரயில் சாமிகிட்ட டிவி ஆனந்தன் போகிறார், குமரி ஆனந்தன் இல்லை, டிவி ஆனந்தன் ரயில்வே தொழிலாளர் சங்கம் சென்னையில் பெரம்பூரில் நாள் போனோம். சாமி அவரை பார்த்து நீ எங்கே போகிறேன் கொடுத்தாப்புல, 5ஆம் தேதி நாங்கள் போகிறேன் காணிமடம். இங்கே ஓலை குடிசை கூட போடலை, காணிமடம் பொன்காமராஜ் பாரு. அப்புறம் அவங்க ரயில்வே தொழிலாளர்கள் கன்னியாகுமரியில் உள்ளவங்க என்ன ஒரு டிவி ஆனந்தன் உங்களை பார்க்கணும். சரின்னு சொல்லிட்டு பார்க்க, நீங்கள் என்ன திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு. இன்பிட்வீன் இந்த இடத்துல இவர் பேர் என்ன லீலோசு அடுத்த 87ல் சாமி ஒரு மூடை தாரார். அது ஐயா வைகுண்டத்து பொக்கணம் ஒன்று தருவேன் பொன்மகனே கண்மணியே. பொக்கணம்னா மூடை. அந்த மூடையை கொடுத்தார். கொடுத்த உடனே நான் எதுவும் சாமி என்ன பண்ணுறேன், 7 நாள் அதை உன் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கணும், 7 நாளும் பூஜை பண்ணணும். 7ஆவது நாள் நீ அதை மூடையை திறக்கும்போது சில செய்திகள் வரும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சாமி சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப சின்சியராகிட்டு வீட்டில் ஒய்ஃபும் கூட இருந்து எல்லாம் பண்ணாங்க. பூஜை பண்ணி நைவேத்திய சாமிக்கு சாப்பாடு வைக்கிறது காரியங்கள்லாம் அதில் சிஸ்டம் வச்சுங்களா. திறந்தா டப்புன்னு ஒரு லெட்ரு வருது. பார்த்தா லீலோசோ ஃப்ரம்ல லீலோசோவி இவருடைய நம்ம பகவானுடைய யோகிராம் சோர் நீங்கள் திருவண்ணாமலை அந்த அட்ரஸ் லீலோசோவி அட்ரஸும் ஃபுல்லாக இருக்குது. அப்போ வந்து ஃபோன்லாம் அப்போ கிடையாது, பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் ஒன்று கொடுப்பான். அப்போ நான் ஒரு தபால் எடுத்தேன். இப்படி 86ல் நடத்திட்டோம். 86லேயும் 2 புக்கு சாமியை பற்றி பப்ளிஷ் பண்ணுது. சாது ரங்கராஜ் வந்தார். ஓ, ஆமாம், ரொம்ப ஆட்கள் வந்திருந்தாங்க. 86லே விழா எங்கே நடந்தது? நாகர்கோவிலில் நாகராஜா கோயில் திருமண மண்டபத்தில். 86ல் அங்கே ஜெயந்தி விழா நடத்தினாங்க. 87லேயும் அதே இடம் தான். அதே இடம் தான். அதில் ஊர்வலம்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணோம். ஒரு 5000 பேருக்கு அன்னதானம் போட்டோம். 5000 பேர் கூட்டம் வந்துட்டாங்க. நீங்கள் தான் லீடிங் பண்ணிங்களா? அது நாங்கள் வேறு யாரும் கிடையாது. நானே நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் எல்லாம் பக்தர்கள் ஆகிட்டாங்க. அப்போவே வெறி பிடிச்ச பக்தி தான். எனக்கு கம்பி போட்டு ஆச்சு, அவன் சாமி உயிர் கொடுத்துட்டாரு, நம்ம இனிமேல் என்ன அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த தென் மாவட்டங்களில் சாமி பற்றி யாருக்காவது தெரியுமா? நீங்கள் தான் அதை முதல் தடவை இங்கே கொண்டு வரீங்க. முதல்ல ஓம் பிரகாஷ் சம்பா கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன்.
ஆனால் அது மேக்கை, அதாவது நாகர்கோவிலுக்கு மேக்கை தான் ரொம்ப தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. தான் போகணும், சாமியை பார்த்தோம், அவர் இவ்வளவு மகிமை உள்ளவராங்கிறது ஒருத்தர் நம்ம வாழ்க்கையை தான் அவங்க பிறகு அவங்க உணர்ந்தாங்க. அதே போல் 2வது ஜெயந்தி விழா சாமி இந்த லெட்டரை பார்த்த உடனே நான் அவருக்கு தொடர்பு கொண்டோன்னா, நான் வர்றேன், எனக்கு எங்கள் கூட ஒரு 70 பேர் சேர்த்து வருவாங்க, என்னுடைய டிவோட்டிஸ் எல்லாம் வருவாங்க. பார்த்தோம்னா சாமிகிட்ட போகிறேன். சாமிகிட்ட போகிறோன்னா சாமி என்ன நிகழ்ச்சி எப்படி பண்ண போகிறா எப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாரு. லீலோசவிக்க எப்படி நீ ஹேண்டில் பண்ணணும்? சுவாமி பகவான், நீங்கள் உங்கள் அருள் இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணணும்? அவருக்கு என்னென்ன வசதி உண்டோ, அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அந்த டைமில் காசுகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துன்னு வச்சுங்களா. ஒரு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் சொன்னார், எங்கள் வீடை எடுத்துக்கிட்டேன், அவங்க அவ்வளோன்னு தங்குறேன். அடுத்தால அவங்க எப்பவும் கொக்கோ கோலா இந்த இதெல்லாம் வேண்டாலாம் குடிப்பாங்கல்ல, அதுக்குள்ள வசதி, அது சாமியார் சொல்ல வசதி பண்ணணும், சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஸோ வந்து விழா வந்து லீலோசை தலைவர் தான் உங்களுக்கு நடத்தணும்னு சாமியோட விருப்பம். ஆமாம். அது அவருக்கும் சாமி சொல்லியிருக்காரா? ஆமாம், சொல்லிட்டார். சொல்லிட்டு அங்கேருந்து அவர் லெட்டர் போட்டார். இங்கே வந்து அப்போல்லாம் அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கே இருந்தாங்களா? இங்கே தான் இந்தியாவில் தான் இருந்தாங்க. இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் இருந்தே. அமெரிக்காவிலேருந்து நீங்கள் லெட்டர் போட்டு தான் வர வச்சிங்க. ஆமாம். அதுக்கப்புறம் வந்தார். வந்து அதுக்குள்ள அன்றைக்கி ஜெயந்தி விழா முடிஞ்சவுடனே சாமியை பற்றி சொன்னார். இப்படி ஒரு இதை பார்க்க முடியாது, நான் எவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கேன், அவர் தெய்வ அவதாரமாகி தான் சொல்லி அங்கே டிக்ளேர் பண்ணார். அதுக்கு பிறகு அவரை கூட்டிகிட்டு சிவகாசியில் போய் பண்ணேன். காலேஜில், சிவகாசி லேடி காலேஜில் போய் சொன்னார். சாதாரணமாக நினைக்கிறேன், நான் இந்தியாவில் பிறக்க முடியலையே, இப்படி ஒரு பெரிய தெய்வ அவதாரம் வந்திருக்கேன், உங்களுக்கு தெரியலையே, பிடிச்சிக்கோங்க போயின்னு அவர் சொல்கிறார். காலேஜ், லேடிஸ் காலேஜில். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் கன்னியாகுமரி மாவட்டம் போகாத கோயில் கிடையாது, காலேஜ் கிடையாது, எல்லாம் கூட்டிகிட்டு போனேன். அப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். சாமி அதை பாட்டுக்கு பண்ணி கொடுத்துருப்பாரு. சரி, நான் அந்த காய்ச்சலை எடுத்து இப்படி சுவாமியே அமைச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி விழாக்கள் மட்டும் நடத்தினீங்க. வீடு வீடாக போகிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? வீடு வீடாக பண்ணி 86லேயே ஆரம்பிச்சிட்டோம். எல்லா வீட்டுக்கும் போய் நம்ம சாமி வந்து நம்ம லைஃப் கொடுத்துட்டாருன்னு வீட்டில் இப்படி இருக்காரு, போய் தரிசனம் பண்ணுங்க. உங்கள் கூட எத்தனை பேர் அந்த நாம ஜபத்தில் வந்தாங்க? நாமஜபத்தில் ஒரு 8-10 பேர். இதெல்லாம் நீங்கள் எப்படி அமைச்சிக்கிட்டீங்க? கிழங்கு ஒரு 15 வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, நீங்கள் இங்கே நாங்கள் ஒரு 10 பேரை கூப்பிட்ருக்கோம், நீங்களும் வாங்கன்னா, நான் அருமதிப்பட்டியே ஸ்கூட்டரில், நம்ம ஸ்கூட்டரில் என்ன ஒருத்தன் ஓட்டுவான், நான் இப்படி வச்சுருப்பேன். டவேரா இதெல்லாம் என்ன ஒரு ஆள் வச்சுருப்பேன். இப்படி ஸ்கூட்டர்லேயே தான் போவோம், வாகன வசதிகள் இல்லை. அப்போ அங்கே இருக்கிற வீடுகள் மட்டுமா, இல்லை தமிழ்நாட்டில் உங்கள் முதல்ல கன்னியாகுமரி மாவட்டம் அங்கே இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போக ஆரம்பிச்சிட்டிங்க? அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, என் மனைவிக்கு மெண்டலாக இருக்குது, அதனால் பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்கள் சாமி தீர்த்து வைப்பாரா? நீ சவால் விடுறேன், நீனும் மனைவியும் குடும்பங்களும் இருந்து நீங்கள் அவருக்கு நாமத்தை சொன்னால் நிச்சயமாக அவர் தீர்த்து வைப்பார். அப்போ நாமத்தை எழுதி 3 நாள் கழித்து வருவார். அம்மா ஊதி எல்லாம் கிழிச்சு அறிந்து யோகி ராம் சூரத்குமார்னு அர்த்தம் என்ன இருக்கு, நான் சொல்ல யோகி ராம் சூரத்குமார், ஜெயா குரு ராயான்னு தப்புனா மிலிட்ரி மாதிரி ஒரு பெரிய அற்புதம் இருக்கார். எங்கே நடக்கும்? அந்த பொன்னப்ப செட்டியார்